ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளி இப்போ உள்ளே அகப்பட்டுருக்கு. இதை விடுவிக்கணும். இது சீக்ரெட் லாக் நிறையா இருக்குது. அப்போ தான் நம்ம சாவியவே கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதை ரோல் பண்ணுறோம் பாருங்க. இதை கரெக்டாக சேர்க்கணும். கரெக்டாக சேர்த்தா தான் இதுக்குள்ளேருந்து ஒரு அரை கிரெடிட் அது ஒன்று பாதி பாகம் கிடைக்கும். இப்போ சேர்க்கணும் பாருங்க. பார்த்துங்க, பாதி பாகம் இப்போ எடுத்துட்டோம். இதை போய் ஒரு இதில் அந்த சீக்ரெட் லாக்கு சாவிக்கு வைக்கணும். பாருங்கள், இதில் தான் அந்த இதை வைக்கணும். எண்ணி வெளியே போயிட்டு மீதி பாதி பாகத்தை இந்த சீக்ரெட் லாக்கு கண்டுபிடிக்கணும். திருப்பி இதிலே இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒன்றுமே ஆகலை. சரி, வெளியே போயிடுவோம். வெளியே போயிட்டு வேறு இதில் இருக்கான்னு பார்ப்போம். இதே லாக் ஃப்ரெண்ட்ஸ். இது வெளியே தான் நம்ம லாக் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு தான் சாவியை கண்டுபிடிக்கணும். திருப்பி இந்த ஆணிமணி சித்தம் இருக்கு பாருங்கள், இதில் இருக்கான்னு பார்ப்போம். மூணு ஒன்றா சேர்த்து பார்ப்போம். லாக் ஓப்பன் ஆகுதாங்க, ஆகலை. சரி, கீழே இறக்கி பார்ப்போம். சரி, அந்த கிளிப்லேயே வச்சு பார்ப்போம். மூணு ஓப்பன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை எடுத்து போய் மீதி பாகத்தில் சேர்க்கணும். அந்த கூட்டில் சேர்த்தணும். சேர்த்தோம்னா இன்னொன்று ட்ரிக் இருக்குது. இதை கரெக்டாக அட்டாச் பண்ணணும். சரியாக வச்சாதான் இதிலேருந்து நமக்கு வேறு ஆப்ஷன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம். வச்சு பார்ப்போம். அந்த இதை ஒன்றா சேர்த்து பார்ப்போம், ஆகுதான்னு. சரி, கீழே அடுத்ததை சுற்றி பார்ப்போம். செட் ஆகலை. சரி, வேறு மெத்தடை போய் ஃபாலோ பண்ணி பார்ப்போம். இதை கீழோட டச் பண்ணி பார்ப்போம். ஓகே, சரியாயிடுச்சு. மேலே டச் பண்ணோம். சரியாயிடுச்சு. ஓப்பன் ஆகுது. கிளிக் மாதிரி சாவி கிடச்சி. இப்போ சாவி அந்த கூட்டில் நம்ம டச் பண்ணணும். டச் பண்ணாதான் இந்த கிளியை ரிலீஸ் பண்ண முடியும். இப்போ சாவியும் சேர்ப்போம். இதில் 4 இருக்குது. 4 இருந்தாலும் வந்தது மாற்றி வைக்கணும். கீழே வந்துடுச்சு. சைடில் அந்த சைடு இப்போ ஓப்பன் ஆக போகுது. சுற்றுவோமா? சுற்றுவோம்.